ஜீசஸ் வந்து செத்து 3ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தாரு. ஆனா எங்க அண்ணன் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் உயிர் தெழுந்தாரு. கலெக்ஷன் இல்ல, எலெக்ஷனும் சரி கலெக்ஷனும் சரி, தளபதி எப்பவுமே தனியா தான் நிப்பாரு. என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, யாரு என்ன முயற்சி பண்ணி அவரை தடுக்க நினைச்சாலும் சரி, கண்டிப்பா போய் ஆடலாம். வருஷத்துக்கு ஒரு படமா வரும். இனிமே எங்க அண்ணனை டெய்லி சட்டப்பேரவையில பார்ப்போம். மாசம் மாசம் இனிமே ரீரிலீஸ் பார்த்து நாங்க கொண்டாடுவோம். நான் அவர் கூட ஒரு மூவி பண்ணிருக்கேன், துப்பாக்கி, விஜய் சிஸ்டர். சோ இந்த மாதிரி ஃபேன் ஃபாலோயிங் இந்த உலகத்தை யாருக்கும் இல்லை. ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி தியேட்டர்ல தான் இருக்கோம். இந்த இடமே வந்து ஒரு பெரிய ஆரவாரம், பெரிய ஒரு கொண்டாட்டம், பெரிய ஒரு வரவேற்பு. என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம். ஸோ ஒரு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் இன்னைக்கு ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், அதே மாதிரி இங்கே கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்டாலே தெரியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து தளபதி விஜயா இருந்தப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ மாண்புமிகு திரு முதலமைச்சர் ஜோசப் விஜயா இருக்கும் பொழுது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய வரவேற்பு அப்படின்றது ட்ரிபிள் மடங்கு கூடி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இதை பத்தி அந்த ஜீசஸ் வந்து செத்து 3ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தாரு. ஆனா எங்க அண்ணன் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் உயிர் தெழுந்தாரு. ஒரிஜினல் படம் 7 மாசம் கழிச்சு இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு 7 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அதான் அப்பயே சொன்னாங்க, அப்பயே ரிலீஸ் பண்ணிருந்தா தளபதி விஜய் வந்திருக்கும். இப்ப முதலமைச்சர் விஜய் வரப்போகுது. ஆமா ப்ரோ, செலிப்ரேஷன் பாத்தீங்களா? வேற லெவல் பண்றாங்க. மக்கள் என்னதான் இது கடைசி படமா இருந்தாலும் இதோட இது நிக்க போறது இல்ல. ரீ ரிலீஸ் பண்றோம், திரும்ப பார்ட்டி பண்றோம், திரும்ப தளபதி கச்சேரி பண்றோம். ஆரவாரம் இந்த ஒரு செலிப்ரேஷன் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். இதை விட பெருசா இருந்திருக்கும், கண்டிப்பா இதை விட பெருசா இருந்திருக்கும். இப்போ வந்து சிஎம் விஜயா மாறி இருக்காரு. ஸோ இந்த டைம்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது பத்தி உங்களோட கருத்து? எனக்கு ஆக்சுவலி பர்சனலா ரொம்ப சந்தோஷம். நான் பயங்கரமான தளபதி ஃபேன். அது மட்டும் இல்லாம வீட்லயே எல்லாரும் டிவிக்கே தான். அதனால இதை சொல்றதுக்கு இதுவே கிடையாது. காலையில நேற்று 2 நாளா இந்த ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. பேக் டு பேக் இந்த ஒர்க்கு தான். செலிப்ரேஷன் பீக்ல இருக்கணும். நமக்கு அடுத்த 3 நாள் 4 நாள் ஃபெஸ்டிவல் தான் இதோட. ஓகே. சோ இப்போ ரோஹிணி தியேட்டர்ல வந்து நீங்க டிஜே செட்டப் போட்டுருக்கீங்க இல்லையா? சோ ரோஹிணி தியேட்டர் ஓனர் உங்ககிட்ட பேசணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் செட்டப். ஆமா கண்டிப்பா ப்ரோ. ரேவந்த் ப்ரோ எப்பயுமே சப்போர்ட்டிவா இருப்பாரு. எந்த ஈவெண்டா இருந்தாலும் சரி, தலைக்கும் சரி தளபதிக்கும் சரி. தளபதினா சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அடி பிரிச்சு விட்டுருவாரு ப்ரோ. எதா இருந்தாலும் ப்ரோ நீங்க டாப் நாச்சா பண்ணிடுங்க அப்படின்றவாரு. வேற என்ன செலிப்ரேஷன்லாம் இப்போதைக்கு இருக்கு அப்படின்றது லைன் அப்ல அடுத்து தலைவர்து இருக்கு, தலைவர்து ஜெயிலர் 2 இருக்கு. இல்ல இன்னைக்கு இது இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு ஈவென்ட் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எல்லா ஷோக்குமே ஸ்பெஷல் ஷோ இருக்கு. எல்லாத்துக்குமே செலிப்ரேஷன் இருக்கு. இது இல்லாம வேற ஒரு 2-3 மேட்டர் நான் சொல்ல முடியாது, அவரே சொல்லுவாரு. அவர் வராரு, வந்துட்டு இருக்காரு. பத்தி பார்த்தோம்னா வருத்தமா தான் ப்ரோ இருக்கு. இவ்வளவு நாள் ஒரு படம் இருக்குன்ற சந்தோஷத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்தது இதோட முடியுது அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் கடைசி படமும் அதோட ரொம்ப வருத்தமா இருக்கு. படம் இதுக்கு மேலே ரிலீஸ் ஆகும் 1 மாசம் இருக்குன்னா கூட நமக்கு இருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படின்னு தள்ளி போன மாதிரி இருந்துச்சு. இன்னையோட முடியுது அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கடைசி படம், அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து லீக் ஆச்சு, படம் வந்து லீக் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய கலெக்ஷன் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க இல்லையா? ஸோ உங்களோட இதுல வந்து கலெக்ஷன்லாம் எதுவுமே பாதிக்காது. ஏன் அப்படின்னு கூட்டா ஒரு சம்பாரிச்சு வச்ச கூட்டம் யாரும் இந்த லீக் அடிச்சு யாரும் ஒரு ஆள் கூட இதில் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் இன்னைக்கு கலெக்ஷனுக்கு எத்தனை பேர் வந்து நின்றுருக்காங்க. இதை தாண்டி இருந்தால் இன்னைக்கு வசூல் வருமா, தேட்டரில் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 900 திரையரங்களை தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவர் சம்பார வச்சிருக்க ஒரே சொத்து நேர்மையான ரசிகர்கள் மட்டும்தான். ஓகே. அதனால கலெக்ஷன்ல எந்த பாதிப்பு இருக்காது, எலெக்ஷன்ல பாதிப்பு இல்லாத மாதிரி கலெக்ஷன்ல எந்த பாதிப்பு இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ வந்து இருக்கிறது வேற மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ அந்த வேற மாதிரி என்ன வேற மாதிரி அவங்க நமக்கு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லி தள்ளி போட்டாங்க தலைவர். அதான் அவர் சொல்ற மாதிரி முன்னாடி போட்டிருந்தா தளபதி விஜயோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு டைட்டில் கார்டே உள்ள மிரட்டி விட்டுருக்காங்க. கேரளாவில் பார்த்து எல்லாம் ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. ஓகே. அது அந்த லியோ தான் இதுக்கு முன்னாடி வந்து
டைட்டில் கார்டுல வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்துருக்கப்ப உள்ள போய் என்னன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு என்னன்னு போட்டிருக்காங்க அதுல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு தான் போட்டுருக்காங்க. சட்டசபையில் அப்படி பண்ணது உள்ள வந்துருக்கு இதுல டைட்டில் கார்டுல. அதனால அவங்க என்னென்ன இதுக்காக நடத்தாங்களோ அவங்களும் தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு நமக்கு. இது இப்போ முதல்வர் விஜய் ஆனதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுறது விஜய் ரசிகரா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெருமிதமா இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம்? எங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு கட் அவுட்லாம் அன்னையில 10 வருஷமா அடிச்சுட்டு கட் அவுட்ல சும்மா நாங்கள் ஒரு ஓரத்தில் வந்து தலைமை செயலக ஃபோட்டோவெல்லாம் போட்டு அடிப்போம். ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் போட்டு அடிப்போம். அது ஒரு கற்பனையாக இருந்துச்சா இல்லை நாங்கள் உண்மையாகவே அடிச்சோம் அப்படின்றது தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பார்த்தோம்னா இன்னைக்கு உண்மையாகவே சட்டசபையில் ஒரு உட்காந்துருக்காரு. அது படம் முன்னாடி ரிலீஸ் ஆனதை கூட இன்னைக்கு ரிலீஸ் ஆக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இனிமேல் தளபதியை வந்துட்டு திரையரங்கத்தில் பார்க்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, என் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஜஸ்ட் அ பிகினிங். தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா இனிமேல் தான் ரீலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, ரீலீஸ்க்குலாம் நாங்கள் ரெக்கார்ட் வைப்போம். ஓகே, ரீலீஸ்க்குலாம் வந்துட்டு ரெக்கார்ட் வைக்கிறீங்க. இன்னும் 69 படம் இருக்குது, 69 படம் ரிலீஸ் பண்ணுவோம். 69 படமும் எங்களுக்கு ரீலீஸ் கிடையாது, FDFS அதுவும் எங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்தது இல்லையா, லீக் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு 6 மாதம் தள்ளி போச்சு. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது வந்துட்டு முன்ன ரிலீஸ் ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும், இப்போ இது எப்படி இருக்கு? முன்ன ரிலீஸ் ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காது. இப்போ சிஎம் டைட்டில் கூட வந்து பார்த்தீங்களா, இதுதான் எங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லீக் ஆனதுனால நிறைய பேர் வந்துட்டு இந்த கலெக்ஷன் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி. கலெக்ஷன் இல்லை, எலெக்ஷனும் சரி கலெக்ஷனும் சரி தளபதி எப்பவுமே தனியாக தான் நிற்பாரு. லீக் ஆனாலும் சரி, படம் வந்து HD பிரிண்ட் வந்தாலும் சரி, தளபதி ஃபேன்ஸ் எவனும் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டான். அந்த லிங்கை ஒருத்தன் கூட வந்த லிங்க் டெலிட் பண்ணி தான் விட்டுருப்பான், ஒருத்தனும் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்றத சொல்ல முடியுமா? இத்தனை நாள் நான் கண்ட்ரோல் இருந்தோம். இந்த 3 மணி நேரம் நான் என்ன நிலைமை இருக்கேன், என்ன கண்ட்ரோல் இருக்கேன் எங்களுக்கே தெரியாது. ஃபுல்லாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நானாவே இருக்க மாட்டேன். ஆனால் தேட்டரில் எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க இல்லையா, விஜய் அவர்கள் பட்டாசே வெடிக்கூடாதுன்றாரு. பட் ஆனால் நீங்கள் வெடிக்கிறது சரியா? ஓகே தான், இது கடைசி படம், இதுக்கப்புறம் இப்போ வெடிக்கலாம், அதுக்கப்புறம் வெடிக்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. பட் ஓகே, மக்களுக்கு யாரும் இடையூறு இல்லாமல் தானே பட்டாசு வெடிக்கிறாங்க, வெடிக்க தப்பு தான். சரி, அவங்க புரிஞ்சுன்னு அவங்களே இனிமேட்டு. ஓகே, படத்தை பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? படத்தை பற்றி எக்ஸ்பிரஷன் என்ன, தளபதி படம் படம் இருக்கிறதுல மொக்கையா வந்தாலும் எங்களுக்கு அது வந்து சூப்பர் ஹிட் தான், பிளாக் பஸ்டர் தான் அந்த படம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல, இருந்தாலும் நான் வந்து ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு மண்டே தான் டிக்கெட் கிடச்சிருக்கு, இருந்தாலும் இது பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த செலிப்ரேஷன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா என்ன சொல்லுவீங்க? இதே டான்ஸ் ஆடுறீங்க, இப்போ போய் நான் அப்புறம் டான்ஸ் ஆடுவேன். ஓகே, ஒரே கண்டிப்பா போய் ஆடலாம். எமோஷனா இருக்குதுல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. FDFS சந்தோஷப்படுறதா இல்ல எங்க அண்ணன் கடைசி படம் ரொம்ப வருத்தப்படுறதா எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப FDFSனால எங்க அண்ணன் உள்ள போனே பிளாஸ்ட் பண்றோம், அதுக்காக வந்திருக்கோம். ஸோ இனிமேல் தளபதி படம் ரிலீஸே ஆகும். அடுத்து திருப்பாச்சி ரீலீஸ்க்காக வெயிட் பண்றாங்க. அடுத்து திருப்பாச்சி ரீலீஸ் ஆகுது, இன்னைக்கே ட்ரைலர் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பாச்சிக்காக அடுத்து வெயிட்டிங். இனிமேல் ரீலீஸ் மட்டும் நாங்க போடுவோம். லாஸ்ட் படம் இதை கொண்டாடி தான் முடிப்போம். இனிமேல் தளபதி ஸோ இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு படமா வரும். இனிமே எங்க அண்ணனை டெய்லி சட்டப்பேரவையில பார்ப்போம். மாசம் இனிமே ரீலீஸ் பார்த்து நாங்க கொண்டாடுவோம். இனிமே வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல, மாசம் எல்லா படமும் ரீலீஸ் பண்ணி கொண்டாட வந்தாலும் இனிமே சந்தோஷமா. ஓகே, இப்போ வந்து இந்த படம் வந்து நிறைய சர்ச்சை வந்துச்சு, லீக் ஆச்சு, அது இதெல்லாம் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த லீக் லீக் ஆனாலும் டிக்கெட் போட்டு 3 நிமிஷம் கூட இல்ல, 2 நிமிஷத்துல எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட். எந்த தேட்டர் போனாலும் சர்வர் டவுன், சர்வர் கிராஷ் ஆகுது. அப்படி இருந்து லீக் ஆன படத்தை கூட பார்க்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் FDFS வந்து 9 மணி ஷோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. 7 மணி ஷோ கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா கொடுக்கல. 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. அது அமைதியாக பொறுமையாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பண்ண சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. வெடியெல்லாம் உள்ளதான் வைக்கிறோம், வெளில எதுவும் வைக்கல. பொதுமக்கள் அதாவது வெளில ஜாமனான எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஃபேன்களாக நினைக்கும் போது விஜயோட லாஸ்ட் மூவின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அவர் சிஎம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணும்போது அது ஒரு சைடு அது வைக்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கொண்டாட்டம் அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது? 6 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிய படம் ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. அவரோட லாஸ்ட் மூவி அந்த யாரோ அந்த சாங்லாம் போடும்போது ரொம்ப எமோஷனலாக கண்ணில் கலங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ரொம்ப எமோஷனலாக ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த வைப் எப்பவுமே இருக்கும். அது ரீரிலீஸ் ஆனாலும் இந்த வைப் இருக்கும். ஸோ 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, அப்போ ரிலீஸ் ஆனதுக்கு இப்போ ரிலீஸ் ஆக்சுவலாக அவர் சிஎம்மா அந்த போர்டு அந்த ஹெட்டோட அந்த ஒரு ஹெட்லைனோட ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு போல. ஸோ அதில் நடக்கும்போது இன்னும் இது கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது. தளபதி விஜயா இது பண்ணும்போது சிஎம் விஜயா தமிழ்நாடு சிஎம்மோட அந்த படம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நிறைய லீக் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வந்தது இல்லையா படத்துக்கு? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படம் வசூல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? தளபதி படம் இல்லாமல் யார் படமே பைரசி லீக் வந்து ஆகக்கூடாதான். அப்படி என்ன ஆனாலும் எல்லா படத்துக்கும் எப்படி சப்போர்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த கடைசி படத்துக்கு சப்போர்ட் இருக்க தான் போகும். என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, யாரு என்ன முயற்சி பண்ணி அதை தடுக்க நினைச்சாலும் சரி, கண்டிப்பா அதை விட பல மடங்கு இன்னும்
அதிக அளவுல ஒரு வீரியத்தோட, அதிக அளவு ஒரு மக்கள் அன்போட தான் எப்பயுமே தலைவர் வெளியே வருவாரு. அதுதான் தலைவரோட வரலாறு. பாத்தீங்கன்னா இது படத்துக்கு தடை வந்து இது புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் தடை வந்ததோ அவருக்கு இஸ் a brand of victim. ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் தலைவா படத்துல இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தடை வந்தது. அதே மாதிரிதான் அரசியல் கட்சிக்கும் தடை இருந்தது. யாரெல்லாம் அவரை எதிர்த்து ஒரு தடையை போட்டு அவரை தடுக்க முடியும் நினைச்சாங்களோ அவங்க பரிதாபமா தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஜனநாயகன் திரைப்படம் எப்படி அரசியலாக பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த திரைப்படம் எல்லாரும் நீட்டுக்காக போராடிட்டு இருக்கப்ப தாவேகாவினர் வந்து படத்துக்கு போன பேனர் தயவு செய்து இதே எதையும் நீங்க கம்பேர் பண்ணணும். பாத்தீங்கன்னா நீட் மட்டும் இல்ல, மக்கள் பிரச்சனை இங்க நிறைய இருக்கு. அதனால ஒரு நாள் படம் பார்க்கறதுனால வந்து அந்த தயவு செய்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க. இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இது வந்து எங்களுடைய எமோஷனலான ஒரு கனெக்டான. ஸோ உங்களோட அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஜனவரி 9th வந்தா தளபதி விஜய் மட்டும் தான் வரும். இந்த டைம்ல வந்தா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நல்ல விஷயம் நடந்திருக்கு. கடவுள் நல்லதா பண்ணிட்டு அது கலைச்சு போய் மீன்ஸ் போஸ்ட்போன் ஆகி போகுது. ஸோ இது கடைசி படம். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஸ்க்ரீன்ல வர மாட்டாரு. ஆமா, அது ஆக்சுவலா வந்து அவர் சிஎம் தான், ரொம்ப ஹாப்பி. ஆனா இது அவரோட லாஸ்ட் படம், அது அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, நம்ம வந்து மகாராஷ்டிரா நின்று வந்திருக்கேன், பூனா நின்று வந்திருக்கேன், பாம்பே பக்கம். ஜஸ்ட் ஃபார் சீயிங் தளபதி விஜய்ஸ் மூவி. எஸ், லாஸ்ட் மூவி. நான் ஆக்சுவலா வந்து என்னோட பெரிய லக்னா அவர் கூட ஒரு மூவி பண்ணிருக்கேன், துப்பாக்கி விஜய் சிஸ்டர். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளும் வேற இந்த செலிப்ரேஷன் எல்லாமே என்ஜாய் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஒன் டேக்காக மட்டும் இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்தது இல்லையா? மூவி பைரசி நிறைய வந்தது. ஸோ அதுக்கப்புறமும் இந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் பெரிய நம்பர்ஸ் விஜய் பார்க்கலாம். சாரோட லீக் இருந்தாலும் சரி, ரீ-ரிலீஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ செலிப்ரேட் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, அது லீக் ஆக அதெல்லாம் பரவாயில்லை. நமக்கு லாஸ்ட் டைம் அவரை வெளியே ஸ்க்ரீன்ல பார்ப்போம், அதுதான் முக்கியம். ஓகே, இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த மாதிரி செலிப்ரேஷன் எந்த ஆளுக்கும் இல்லை. அது கேரளாவில் வந்து 4 AM ஷோ போயிட்டு இருக்கு. ஓகே, நான் கேரளாவில் 4 AM ஷோ விஜய் சாரோட பார்த்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேன் ஃபாலோயிங் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஸோ விஜய் சார் உங்ககிட்ட வந்து ஃபேன் ஃபாலோயிங் பற்றி, ஃபேன்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்காரா? ஸோ அதை பற்றி ஏதாவது? விஜய் சார் வந்து ரொம்ப சிம்பிள். அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்துருப்பேன் எப்பவுமே. அவருக்கு இது எல்லாமே தெரியாது. அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அவருக்குமே தெரியாது. அவர் ரொம்ப சிம்பிள், ரொம்ப டவுன் டு அர்த். ஓகே, ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீட்டை பற்றின பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் சாருமே வந்து நீட்டை பற்றி நிறைய பேசியிருக்காரு. இந்த டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ப்ரொடியூசர் கூட ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணணும் இல்லையா? அவரோட ஒரு படம்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்கு இதுல. ஓகே, ஸோ இதுல லாஸ் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் தட் ரீசன் we are releasing. நோ தே ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ட் இந்த பிரச்சனை இப்பதான் வந்திருக்கு. அவருக்கும் தெரியாது. இனி அப்புறம் திருப்பி போஸ்ட்போன் பண்ண முடியல, இனி லாஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஸ்பாட் லைட் பீப்புள், அவர் எல்லாருக்குமே இது ரொம்ப தேவையான விஷயம் இல்லையா? ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி ஜனநாயகன். இந்த ஜனநாயகனுக்கு தான் இவ்வளோ நாள் பயங்கரமான வெயிட்டிங்கில் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அந்த பிகிலில் சொல்லுவார்ல கொண்டாட்டம்ன்ட்டு, அந்த மாதிரி பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு தமிழ்நாடு திருவிழா அப்படின்னு தான் சொல்லலாம் இதை. அப்படி ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது. படம் லீக் ஆகிடுச்சு, கூட்டம் வராதுன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், திருவிழா மாதிரி இருக்குது. நாடே தமிழ்நாடு ஃபுல்லாகவே திருவிழா மாதிரி இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிலையும் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி, பயங்கரமாக இருக்குது. என்னென்னா இதில் டைட்டிலில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு வரப்போது, அதை பார்க்க தான் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி.